வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படி டிசம்பர் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. மிதுன ராசி. மிதுனம் நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் இந்த மிதுனம், கன்னி, துலாம் இதில் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸாக நல்லா பேசுவாங்க, காமெடி பண்ணுவாங்க. ஸோ மிதுன ராசி டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்க முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, இந்த 10ல் சனி வருதே, பதவிலாம் மாறிடுமா, வாழ்க்கை மாறிடுமா, நீயும் சொல்லிட்டு தான் இருக்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், 9ஆம் இடத்துல சனி பிரச்சனையை குறைச்சிது. 10ல் சனி வரும்போது கண்டிப்பாக ஒரு தொழில் பதவியில் மாற்றங்கள் ஏற்படுத்தும். அது செய்ய தான் செய்யும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களில் நல்ல தசாபுத்தி காலங்கள் நடந்ததுன்னா டெஃபினட்டாக அது வேறு லெவலில் உங்களை கொண்டு போகும், சூப்பராக கொண்டு போகும். ஸோ அது என்னங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் 2024 டிசம்பரில் நம்ம இந்த டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது 6ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சுக்கிரன், சனி 9 சேஃபான இடம், குரு 12, 8ல் சுக்கிரன், 12ல் குரு, 2ல் செவ்வாய் நீச்சம், சூரியன் 7ஆம் இடத்துல ஷிஃப்ட் ஆகிடுவார் 16 அன்னைக்கு. அது வரைக்கும் 6ஆம் இடம். இதான் பொசிஷன். 4ல் கேது, 10ல் ராகு. சொல்கிற அளவுக்கு சூப்பரான பிளானரி பொசிஷன்லாம் இல்லை. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு யூகம் பண்ணிடலாம். முதல்ல இந்த ஜாப் அண்ட் கரியர் அண்ட் உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்கள் மைண்டு எப்படா மாறும், எப்படி தான் மாறும், யார் தான் உதவி செய்வா, திடீர்னு யாராக வருவாங்களா, இல்லை வாய்ப்பு நம்ம தேடி ஓடணுமா, இல்லை அதுவாக வருமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில், ஒரு கலக்கத்தில் அப்படியே நீங்கள் இருப்பீங்க. இது மிதுனத்துடைய மைண்டு. டிசம்பரில் 6ல் புதன். உங்களை நீங்களே கண்ணாடியில் பார்த்து சில பேர் திட்டிக்குவீங்க. உனக்கு சரியாக யோசிக்க தெரியாதா, அதுவா இதுவான்னு. ஒரு சிலர் மற்றவங்களை போய் திட்டுவீங்க. உன்னால தான் இது நடக்கலை, என்னால் தான் அது நடக்கலை அப்படிங்கிற மாதிரி. இது புதன் 6th ஹவுஸ்னா நீங்களே உங்களுக்கு எதிரி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் கொண்டு வந்திருக்கு. இப்போ சுக்கிரன் 8ல், குரு 12. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம கால்குலேஷனை போட்டோம்னா சுப விரயங்களை குரு நிறுத்தாமல், நீ நிறைய சம்பாதிக்கிறலாம் எனக்கு தெரியாது, பட் நான் உனக்கு செலவு கொடுப்பேன், நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த செலவை நல்ல செலவாக பண்ணுறதும் அது வேஸ்ட்டான செலவாக பண்ணுறதும் உங்கள் கையில் இருக்குது. தட் இஸ் நாட் மை ஜாப். என் ஜாப் என்னென்னா, உனக்கு விரைய ஸ்தானத்தை நான் வந்துட்டேன், நான் செலவை கொடுப்பேன். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டெய்லி ஒரு பிளானை போடுவேன். டெய்லி உனக்கு யோசிப்பேன். உனக்கு செலவை எப்படிலாம் ஃபுல்லாக நான் யோசிச்சு பண்ணுவேன். டிசைனாக பண்ணுவேன். இது குரு ஆக்டிவாக உட்காந்துருக்காரு. அதுலேயும் வக்ரம். இந்த பக்கம் சுக்கிரன். இந்த மாதம் சூப்பர். இது எப்படி இருக்கும்னா, நமக்கு செய்கிற வேலையில், தொழிலில் அது சார்ந்த கொஞ்சம் செலவுனா பரவாயில்ல. வீட்டில் போனால் குழந்தைங்க, அது அவங்க ஒரு செலவை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் சுக்கிரன் 8, மனைவி இப்போ வந்துடுவாங்க, சார்ஜ் எடுத்துருவாங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்தந்த விஷயத்துக்கு இவ்வளோ செலவு இருக்குது, இவ்வளோ பட்ஜெட் தேவைப்படுது, கொஞ்சம் பணம் வேணும், கொஞ்சம் அதை வாங்கணும், கொஞ்சம் இதை வாங்கணும், கொஞ்சம் இது பண்ணணும், கொஞ்சம் அது பண்ணணும், தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய லெவலில் கொஞ்சம் ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க. ஏன்னா சுக்கிரன் 8, இப்போ அவங்க சைடில் ஒரு கோரிக்கை. அப்போ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்டஸ் ஜெமினி மிதுனத்துக்கு இந்த டிசம்பர் மாதம் நமக்கு தெரியுது. இதில் தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்கா அப்படின்னு பார்த்தா 10ல் ராகு. பரவாயில்ல. ராகுலாம் எப்படின்னா விடமாட்டேன்தான் உங்களை வச்சுருப்பார். ஏன்னா இப்போ அந்த ராகு எதை சம்மந்தப்படுத்தினாலுமே அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது நிறுத்தவே நிறுத்தாது, நான் ஸ்டாப். இந்த மறுஜென்மம், மறுபிறவி, மீண்டும் 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 மீண்டுமான்ற மாதிரி பிறவி எடுத்துகிட்டே இருந்தால் அந்த ராகுவுடைய தொடர்பு இருந்துகிட்டே இருக்காது. ராகு மல்டிபிள், அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை பண்ணால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ 10ல் ராகு அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் செய்கிற விஷயத்தை அது அப்படியே வளர்க்குதுன்னு அர்த்தம். அப்போ வேலை விஷயத்தை அது ஓகே. 9ல் சனி சேஃபு.
பொருளாதாரம் வந்து கொஞ்சம் செலவு, ரைட்டு, அது என்ன பண்ணுறது, நல்ல செலவாக பண்ணிக்கோங்க. சுப பலன்களுக்கு உண்டான செலவாக பண்ணிக்கோங்க. தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. தடுக்க முடியாது, நல்லதாக பண்ணிக்கோங்க. மிதுனம் நம்ம வந்து பார்க்குறது வந்து ஹெல்த்து, ஆரோக்கியம் எப்படி இருக்கும். ஹெல்த்து ஒரு மாதிரி ஒரு மூட் ஸ்விங்ஸு. ஆரோக்கிய ஸ்தானத்தை 4ல் கேது ஏற்கனவே பார்த்தோம். குரு வந்து பார்வைப்படுறதுனால நிவர்த்தி கொடுத்துட்றாரு. 4ல் வந்து கேது இருந்தாலும் குருவுடைய பார்வை வந்து நிவர்த்தி. புதன் 6ஆம் இடம். இது வந்து மாதிரி ஒரு எமோஷ்னலாக உள்ளுக்குள்ள ஒரு குழப்பம், ஒரு குமுறல் சொல்லலாம். ஒரு குழப்பம், ஒரு மாதிரி ஒரு குழப்பம் சொன்னால் யாருக்கும் புரியல. பட் எனக்குள்ளேயே நான் ஒரு புலம்பிக்கிறேனே, தனியாகவே நான் கொஞ்சமாவது புலம்புறேனே, இல்லை யாராவது பார்த்தாலே புலம்பல். சம்டைம்ஸ் அது வந்து நம்ம சொல்லலாமா வேணாமானே தெரியாத ஒரு புலம்பல். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அந்த புதன் பண்ணிகிட்ருக்கோம். பட் இதெல்லாம் மாறிடும். இந்த டிசம்பரில் அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்ணாடி முன்னாடியே புலம்பிடுங்க, நல்லது. உங்களுக்கு உங்கள் முன்னாடி நீங்களே பேசுகிறது நல்லது, பெட்டர். அடுத்து நம்ம பார்க்குறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ஐடியா. ஒரு ஐடியா, 2 ஐடியா, 3 ஐடியாலாம் இல்லை, 10 ஐடியா, 10 ஐடியாஸ். 10 ஃப்ரெண்ட்ஸு 10 ஐடியா கொடுப்பாங்க. பட் ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாத ஒரு டெய்லி இல்லை மந்த்லி இல்லை வீக்லி ஒரு ஐடியா மாற்றிக்கிட்டே டேட் நான் அதை பண்ண போகிறேன், மாம் நான் இதை பண்ண போகிறேன், அம்மா நான் இதை செய்ய போகிறேன், அப்பா நான் இதை செய்ய போகிறேன், அப்படி மாற்றி அந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்களுடைய குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுக்கு எப்படி இருக்கும்னா, உண்மையிலே இவன் என்ன பண்ண போகிறான், உண்மையிலே இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தையே வந்துடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வரும். அது மாதிரியான நேரம் இது. பட் இந்த கிளாரிட்டி வெகு சீக்கிரம் டோட்டலாக வந்துடும். இதுதான் அப்படிங்கிறத அந்த கிளாரிட்டி கொடுத்துரும் வெகு விரைவில். டிசம்பரில் இல்லை, நம்ம ஜான்வரின்னு பார்க்கலாம். திருமண வாழ்க்கை, திருமண விஷயங்கள் அப்படின்னு ஏதாவது இந்த மாதம் செட் ஆகுமா? 12ல் குரு, 8ல் சுக்கிரன். எப்படி நம்ம பலன் சொல்ல முடியும்? செவ்வாய் நீச்சம். அப்போ இந்த மாதம் இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு அல்லது அது ரிலேட்டடான விஷயங்களுக்கு டிசம்பர் இஸ் நாட் அ ஃபேவரபிள் மந்த்து. அது தள்ளி போடலாம், அது கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ஒரு கஷ்ட காலத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க. முன்னாடி இருந்தது கொஞ்சம் அப்படியா இப்படியா, எப்படி நடக்கும், இது வந்து என்ன நடக்கும், அது வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில கஷ்ட காலங்கள் இருந்தது. இப்போ இல்லை. இப்போ அந்தளவுக்கு ஒரு கஷ்ட காலம் இல்லை, ஒரு ப்ரெஷர் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. எப்படி நீங்கள் வேணால் பிளான் பண்ணலாம் உங்கள் லைஃப், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. டிசம்பரும் அப்படி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் டிசம்பரில் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த சுகபோக செலவுகள், பயணங்களுக்கு ஒரு செலவு. சில பேர் இந்த பில்கிரிமேஜ் டூர்லாம் போவாங்க, புனித க்ஷேத்திர வழிபாடு, அது ரிலேட்டான பயணம், அதுக்கு ஒரு செலவு. நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு ஓகே தான். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 8 இல்லையா, ஏதோ கொஞ்சம் அதிகமாக திடீர்னு வேலை பலு வந்து அதிகரிக்கிற மாதிரி தோணும். ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பீங்க, 10 இடத்துல அப்படியே பந்தாக பரப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு பரபரப்பாக இருப்பீங்க. ஒரு ரெஸ்ட்லெஸ் மந்த்தாக நம்ம எடுத்துக்கலாம். ஓய்வே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நல்லாயிருக்கும், ஓவராலாக பரவாயில்ல. ஓவரால் மிதுனம் டிசம்பர் பெரிய திட்டங்கள் எதுவும் இல்லாமல் சராசரியான அந்த வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்கு உண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்தும். அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிற நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க. நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடகராசி, லக்னம் வந்து மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசா புத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசா புத்தி தெரியலனா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசா புத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை
அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன் லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025க்குள்ள நான் பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க. பட் அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ வந்து இந்த ஹாரோஸ்கோப்பை டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவுடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவியா? நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளான் மூவ் ஆகிட்டுருக்குன்னு. பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போதே என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்னதான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது, இந்த டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கறது உண்டு. எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்தை நினச்சி வாழ முடியாது, அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க, பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம், ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணது தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை வந்து நம்ம வந்து அதாவது கிரகங்கள் உண்மையிலே பலன்லாம் தருமான்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்லை, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க, என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக, ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம், ஒரு நல்ல காலம் ஒன்றை எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சிலதை மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரி புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது, அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.